Hello friends. Welcome to Smithi's Kitchen. வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு டிஃபன் வகை குழந்தைகளுக்கான ஸ்பெஷல் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பன்னீர் பராத்தா. இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே உள்ள ரெட் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பக்கத்துல அப்படியே உள்ள பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்க. வாரந்தோறும் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ இங்க முதல்ல சப்பாத்தி மாவு எடுத்துர்க்கேன். இந்த சப்பாத்தி மாவு எந்த அளவுனாலும் எடுத்துக்கங்க. அது இவ்வளவுதான் எடுக்கணும்னு இல்லை. இதில் நம்ம இப்போ முதல்ல உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய், மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு முதல்ல பிசைஞ்சுக்கலாம். தண்ணி வந்து சில பேர் சுடுதண்ணி ஊற்றணும், பால் ஊற்றணும், அது இதுமாங்க. அதெல்லாம் ஒன்றுமே தேவையில்லைங்க. இப்போ நான் யூஸ் பண்ணுறது இது சாதாரண ரூம் டெம்பரேச்சர் தண்ணி தான். இனிமேல் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. கையில் லேசாக தண்ணி தெளிச்சுட்டு மறுபடியும் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து மாவு இந்த மாதிரி இருக்கணும். இப்போ ஓரத்தில் கொஞ்சமாக இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றிக்கிட்டு மாவை சுற்றிலும் எண்ணெய் பரப்புன மாதிரி நல்லா பிசைஞ்சு மேலும் ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் கூட மூடி போட்டு வச்சுக்கலாம் நீங்கள். அப்போ தான் சப்பாத்தி நல்லா மிருதுவாக வரும். இப்போ பன்னீர் பராத்தாவுக்கு தேவையானது சீரகம் 1 டீஸ்பூன், சாட் மசாலா 1 டீஸ்பூன், மிளகாப்பொடி 1/2 டீஸ்பூன், உப்பு, பச்சை மிளகா 1/2 டீஸ்பூன், இஞ்சி 1/4 டீஸ்பூன், கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி பொடி அரிஞ்சது, இது ஆம்ச்சூர் பவுடர் 1/2 டீஸ்பூன், தனியா பொடி 1 டீஸ்பூன். இங்கே பன்னீர் வந்து 200 கிராம் நல்லா துருவி எடுத்து வச்சுக்கேன் தனியாக. இப்போ இதில் இந்த மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணிப்போம். உப்பும் மிளகா பொடியும், சீரகம், சாட் மசாலா, ஆம்ச்சூர் பவுடர், தனியா பொடி, பச்சை மிளகா, இஞ்சி, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கையில் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் போட்டதுக்கப்புறம் இந்தமாதிரி எல்லாமே பச்சை மிளகா, இஞ்சி எல்லாம் நல்லா சமமாக மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கையில் பிசைஞ்சுக்கோங்க. இது தனியாக எடுத்து வச்சுப்போம். இந்த மாதிரி இருக்கும். இப்போ சப்பாத்தி கல் எல்லாத்தையும் இந்த மாதிரி கிரானைட் உங்களுக்கு இருந்ததுன்னா அது மேலே இந்த மாதிரி சப்பாத்தி மாவு ட்ரை மாவை தூவிட்டு மாவு இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க உண்டைய. இதை மாவில் முதல்ல 2 பக்கமும் தட்டி எடுத்துட்டு சப்பாத்தி கட்டையால் நல்லா ஒட்டிக்கோங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு பெருசாக வரணும். கையில் இந்த மாதிரி எடுத்துட்டு முதல்ல அங்கே நம்ம செஞ்சு வச்சுருக்க தனியாக பன்னீர் இந்த நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறத கையில் இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கும் இந்த மாதிரி நடுப்புற கையில் வச்சுட்டு ஓரங்கள் எல்லாத்தையும் இந்த மடித்த மாதிரி நல்லா பார்த்துக்கோங்க எப்படி செய்கிறேன்னு. சுற்றிலும் இந்த மடிப்பு கொடுத்த மாதிரி சுற்றிலும் இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. செஞ்சுட்டு அப்படியே நல்லா மூடிக்கணும். மூடிட்டு மேலால் வர்ற நிறையா மாவு உள்ளதை பிச்சு எடுத்துருங்க தனியாக. இந்த மாதிரி எடுத்து தனியாக வச்சிடலாம். இது வந்து அப்படியே சீல் பண்ண மாதிரி மூடிக்கோங்க மாவை.
இப்போ 2 பக்கமும் இப்படி தட்டிட்டு லேசாக அங்கே இருக்க மாவை வந்து 2 சைடும் தொட்டு எடுத்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ சப்பாத்தி கட்டையால் மெதுவாக, ரொம்ப அழுத்தம் சப்பாத்திக்கு பண்ணுற மாதிரி அழுத்தம் கொடுக்காம மெதுவாக நல்லா இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க. சமமாக எல்லா பக்கமும் பண்ணிக்கோங்க. இது எந்த அளவுக்கு தேய்க்கணுன்னா, உங்களுக்கு அந்த பன்னீர் லேசாக வந்து உள்ளே கொடுத்துருக்க ஸ்டஃபிங் வந்து வெளியில் தெரியணும், கொஞ்சம் லேசாக தெரியணும். மாவுக்கு வெளியில் வரக்கூடாது, அதையும் கவனமாக பார்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் உங்களுக்கு லேசாக மாவு அடிக்கடி தூவிட்டு இந்தமாதிரி பண்ணிக்கோங்க. இந்த பன்னீர் பரோட்டா லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. புரோட்டீன், கால்சியம் உள்ளது பன்னீர். சப்பாத்தி வந்து அயன் சக்தி உள்ளது. அதனால் குழந்தைங்களுக்கு இது ஒரு ஏற்ற ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி அண்ட் மெனுவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். காலையில் இந்த பன்னீரை நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டா கூட இந்தமாதிரி சப்பாத்தி போட்டு காலைல செஞ்சு கொடுக்குறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ இந்த மாதிரி இருக்கணும் பாருங்கள். தேய்ச்சதுக்கப்புறம் பன்னீர் லேசாக தெரியணும். இங்கே வந்து முதல் இதை இப்போ கல்லில் போட்டுட்டு, இப்போ அடுத்தது இன்னொரு மெத்தட் காட்டுறேன். இந்தமாதிரி உங்களுக்கு ஃபஸ்ட்டு மெத்தட் செய்ய தெரியலனா இது ஒரு ஈஸியான மெத்தட். இது எப்பவும் போல் சப்பாத்தி இதேமாதிரி ஓரளவுக்கு பெருசாக தேய்ச்சிக்கோங்க. இப்போ இந்த பன்னீர் ஸ்டஃபிங்கை நடுப்புற வச்சுக்கலாம். பன்னீர் கொஞ்சம் அதிகமாக வச்சா தான், அட்லீஸ்ட் இது ஒரு 1.5லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் வச்சுருக்கேன். அப்போ தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு பக்கம் மூடிட்டு கொஞ்சம் அழுத்தம் கொடுங்க. இன்னொரு பக்கமும் அதே மாதிரி மூடிக்கங்க. இப்போ கீழேருந்து மடிச்சுட்டு அதே மாதிரி மேலேருந்தும் மடிச்சுக்கோங்க. இது கையில் வந்து ஓரங்களில் நல்ல ஒரு அழுத்தம் கொடுங்க, கொஞ்சம் சீலான மாதிரி. அதேமாரி மாவு கொஞ்சம் தூவிட்டு அதே மாதிரி இது ஸ்கொயர் ஷேப்பில் வரும் உங்களுக்கு. இது நல்லா அதே மாதிரி அழுத்தம் ரொம்ப கொடுக்காம ஜாக்கிரதையாக நிதானமாக சப்பாத்தி கட்டையால் தேய்ச்சிக்கோங்க மறுபடியும். இது தேய்ச்சாச்சு. தோசைக்கல் வந்து சூடு பண்ணும்போது மீடியம் ஹையில் வச்சுக்கோங்க. இந்த பரோட்டா செய்யும்போது ரொம்ப ஹையில் வச்சா நல்லா உள்ளே இருக்கிறது வந்து சரியாக வேகாமல் நல்லா இருக்காது. மீடியம் ஹையில் வச்சுட்டு இப்போ தோசைக்கல்லில் இதை போட்டுக்கலாம். இந்த பாருங்கள், மறுபடியும் இந்த பன்னீர் லேசாக அப்படி வெளில தெரியணும் உள்ளே இருக்க ஸ்டஃபிங். கல்லை இப்போ போட்டுக்கோங்க ஒரு பக்கம். பின்னாடி பக்கம் லேசாக அந்த பபுள்ஸ் உங்களுக்கு முன் பக்கமாக தெரியும். அது தெரிஞ்சதுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கோங்க. இந்த பாருங்கள், லேசாக அங்கங்கே ப்ரௌன் ஸ்பாட்ஸ் வந்திருக்கு. கொஞ்சம் லேசாக அழுத்தம் கொடுங்க. ஸ்பூனில் இல்லாட்டி ஒரு துணியில் கூட நீங்கள் வச்சு அந்த மாதிரி அழுத்தம் கொடுக்கலாம். இப்போ அந்த சைடும் ப்ரௌன் ஆனோன்னு திருப்பி போட்டுக்கிறேன். இப்போ இதில் வந்து எண்ணெய் அல்லது நெய், குழந்தைங்களுக்காக இருந்தால் நெய் கொடுங்க. நெய் தடவி கொடுத்தோன்னா ரொம்ப டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த பன்னீரோட உள்ள இருக்க ஸ்டஃபிங்கும் இந்த நெய்க்கும் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அந்த காம்பினேஷன் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் எண்ணெய் வைக்கும் பதில் நெய் தடவிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இந்த சப்பாத்திக்கு நான் வந்து இப்போதைக்கு எண்ணெய் தான் தடவுறேன். இப்போ பாருங்கள், அழகாக லேசாக உப்பி வருது. இது மற்ற சப்பாத்தி மாதிரிலாம் ரொம்ப நல்ல புஷ்ஷுன்னு நல்லா பெருசாக வராது, புல்கா மாதிரியெல்லாம். இந்த அளவுக்கு தாங்க அழகாக உப்பி நல்லாயிருக்கும். இப்போ இது ரெடி. இப்போ தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து நான் முதல்ல போட்டது ரவுண்டாக உங்களுக்கு காட்டினேன் இல்லையா, ஃபஸ்ட்டு மெத்தட், அதையும் இப்போ இந்த நல்லா சூடாக இருக்க கல்ல போட்டுக்கிறேன்.
இதுவும் அதே மாதிரி கொஞ்சம் லேசாக ப்ரௌன் இது வந்தோடனே பின்னாடி பக்கம் திருப்பி போட்டு லேசாக ஸ்பூனில் இந்த மாதிரி அழுத்தம் கொடுங்க. திருப்பி போட்டுக்கலாம் அப்படியும். இப்போ இதில் வந்து நெய் ஊற்றிக்கிறேன் நான். இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டு அந்த சைடும் நெய் தடவி வச்சுங்க. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து பன்னீர் நீங்கள் முதல் நாள் ராத்திரியே செஞ்சு வச்சுட்டு மாவுமே நீங்கள் முதல் நாள் ராத்திரியே செஞ்சு வச்சுட்டிங்கன்னா சப்பாத்தி காலையில் இதை போட்டு கொடுக்க வேண்டியதான். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா 3 நிமிஷத்தில் செய்யலாம். இப்போ பன்னீர் பராத்தா ரெடிங்க. இப்போ பாருங்கள், இது ஸ்கொயராக அந்த இது ஈஸியாக போடுற மாதிரி இது போட்டிருக்கேன். தேவைப்பட்டால் மேலே வெண்ணெய் நல்லா சூடாக இருக்கும்போது மேலே வெண்ணெய் போட்டு பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். இது வந்து நார்மலாக ரவுண்டாக நான் மோதுக மாதிரி செஞ்சு போட்டது. பன்னீர் பரோட்டா ரெடி. ரொம்ப உங்களுக்கு குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்கள் குழந்தைங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை கொடுங்க. இது வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.